வணக்கம். நம்ம 11ஆம் வகுப்பில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்குறோம். கீழ்காண்பவைகளை பட்டியல் முறையில் எழுதுக. இது ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான். இப்போ ஃபஸ்ட்டு கணக்குங்கிறதுனால அந்த கொடுத்துருக்க கணக்கை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னு சொல்லி போட்டுட்டு அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. x belongs to n such that x squared is less than 121 போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா வர்க்கம். வர்க்கம்னா என்னது? ஒரு நம்பரை அதே நம்பரால் பெருக்கக்கூடிய எண் தான் வர்க்கம். இப்போ 121க்கு கீழே உள்ள எல்லா வர்க்கங்களையும் எழுதிக்கோங்க. 1, 4, 9 அப் டு எதுவரை எழுதணும்? 121 வரை எழுதிட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒரு பகாய் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. பகாய் எண்ணா என்னது? அந்த எண் அந்த எண்ணால் மட்டும்தான் வகுப்படணும். அப்போனா இந்த நம்பர் எதுல எல்லாம் போகுது? 1னா 1இன் வர்க்கம் 1, 2இன் வர்க்கம் 4, 3இன் வர்க்கம் 9ன்னு இருக்குது. இப்போ எக்ஸோட நம்பர் என்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒரு பகாயண்ணாக இருக்கணும். பகாயன் 1ன்னு எடுக்கும்போது 1 வராது, பகாயண்ணா வராது. 2ன்னு எடுக்கும்போது 2 ஒரு இரட்டை பகாயன். 3, 4 வருமா? 4 வராது. 5 வரும். 6 அது பகுயன். 7 பகாயன். 8 பகுயன். 9 பகுயன். 10 பகுயன். 11 என்னது? 11 × 11 தான் 121. நம்மளுக்கு என்ன கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 121க்கு கீழ் உள்ள எக்ஸ் ஸ்கொயர்டு கீழே இருக்கணும். அப்போனா எக்ஸினுடைய வேல்யூ பகாயன்னா இருக்குன்னா 2, 3, 5, 7. அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எனும் சமன்பாட்டின் மிகை மூலங்களின் கணம். மிகை மூலங்களின் கணம் இங்கே என்னது? ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு 0னா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். என்னது? எல்லாமே பெருக்கல். இப்போ உதாரணத்துக்கு 5 × 3 ஈக்குவல் டு 0னா என்னது? 5 0, இது 3 ரெண்டுமே நம்பரு. இதே இது 5x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா இதெல்லாமே நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான். இப்படி ஒரு கணக்கு இருக்கும்போது என்ன வரும்? நம்மளை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அல்லது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அல்லது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதே மெத்தடில் தான் நம்ம இப்போ இந்த கணக்கு செய்ய போகிறோம். இந்த கணக்கில் செய்யும்போது 3 இடையில 2 பெருக்கள் இருக்கும்போது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அல்லது எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அல்லது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் என்னது கணக்கு. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அல்லது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அல்லது இப்போ இது என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1னா நம்மளுக்கு என்ன தெரியும்? அல்ஜிப்ராவில் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு. வாட் இஸ் த ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போனா என்னது? ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அல்லது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வரும். ஆனால் நம்ம கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்க? எனும் சமன்பாட்டின் மிகை மூலங்களின் கணம். மிகை மூலங்கள்னால் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்போனா பி இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதாம்மா? அடுத்த சம் என்ன? மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. x belongs to n such that 4x plus 9 is less than 52. இப்போ 52ங்கும்போது நம்ம இது என்ன எடுத்துக்கலாம்? சின்னு எடுத்துக்கலாம். இந்த கணத்தை என்ன எடுத்துக்கலாம்? சின்னு எடுத்துக்கலாம். x belongs to n அப்படி கணக்கு அப்படி எழுதிக்கோங்க. 4x plus 9 is less than 52. 52ன்னு போட்டுட்டோம். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இந்த சி ஈக்குவல் டு இந்த எக்ஸ் எப்படி இருக்கணும்? இந்த 4x இந்த இதை எடுத்துக்கோங்க. 4x ஈக்குவல் டு இந்த 9 அந்த பக்கம் போகும்போது என்னதான் மாறிடும்? இது அப்படியே எழுதிக்கும். சி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். 4x மட்டும் வச்சுக்கோ. 9 அந்த பக்கம் போகும்போது என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம சமன்பாட்டுப்படி தான் இந்த பக்கம் உள்ளது அடுத்த பக்கத்துக்கு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போனா 52ல் 9 போச்சுன்னா 52ல் 9 போச்சுன்னா என்னது?
43. அடுத்து பெருக்கல் இந்த பக்கம் போகும்போது என்னதான் மாறிடும்? பெருக்கல் இந்த பக்கம் போகும்போது வகுத்தலாக மாறிடும். அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 43/4. 43/4 வந்து வகுத்தோம்னா என்னது? 10.75 வரும். அப்போனா நம்மளுக்குரிய நம்பர் வந்து எப்படி இருக்கணும்? எக்ஸ் வந்து 10.75க்கு கம்மியாக இருக்கணும். ஆனால் அந்த எக்ஸ் வந்து எதாக இருக்கணும்? இயல் எண்களாக இருக்கணும். இயல் எண்களாக இருக்கும்போது எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வரக்கூடாது. ஏன்னா 10.75க்கு கம்மியாக தான் இருக்கணும் போது இயல் எண்கள் போது முழு எண்களாக மட்டும்தான் இருக்கும். அடுத்த கணக்கு பாருங்கள். இதே கணக்கு போல தான் எக்ஸ் சச் தட். இப்போ வந்து 4வது கணக்குங்கிறதுனால நம்ம டிங்கிற நேம் கொடுத்துக்குவோம். டி இஸ் ஈக்குவல் டு இந்த செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் குறுக்கு பெருக்கல் கொடுத்தோம்னா என்ன வரும் நம்மளுக்கு? எக்ஸ் சச் தட் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எழுதலாமா? எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். எக்ஸ் வந்து ஆரில் இருக்கணும். இப்போ வந்து குறுக்கு பெருக்கல் கொடு. டி இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் சச் தட் அப்படி வச்சுக்கோ. எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 6 எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். எக்ஸ் வந்து என்ன இருக்கணும்? ஒரு மெய்யெண்களாக இருக்கணும். சரி, அடுத்த ஸ்டெப் வந்து என்ன வரணும்? டி இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ் சச் தட் இந்த 3x வந்து இந்த பக்கம் வந்தாலும் சரி, இல்லை இந்த ஆர் இந்த பக்கம் வந்தாலும் சரி, எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3x இந்த பக்கம் வரும்போது என்ன வருது உனக்கு? எக்ஸ் மைனஸ் 3x ஈக்குவல் டு 6 + 4 சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். எக்ஸ் மைனஸ் 2xனால் என்ன இருக்குது? கழிக்கணும். ரெண்டும் வேறு வேறு அடையாளமாக இருக்கும்போது கழிச்சிட்டு எது பெருசாக இருக்குதோ அந்த இதை போடுறோம். 2x ஈக்குவல் டு 10 எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அப்போனா இந்த பெருக்கல் சைன் அந்த பக்கம் போது என்னது? நம்ம எப்பயுமே வந்து பெருக்கல் ஃபார்முலா தான். எக்ஸ் இன்ட்டு ஏ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அதே ஃபார்மெட்டில் கொண்டு போகும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10/-2 பிலாங்ஸ் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5. அப்போனா டி இஸ் ஈக்குவல் டு -5. -5 ஆரில் இருக்குது. அப்போனா நம்ம செஞ்ச கணக்கு வந்து கரெக்டு. இதில் வந்து என்ன செய்யணும்னா எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கலில் கொடுக்குறோம். குறுக்கு பெருக்கலில் கொடுக்கும்போது நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தான் செய்கிறோம். பெருக்கிறோம், பெருக்கி மாறிகளாம் ஒரு பக்கம் மாறிலிகளெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். கொண்டு போய் அங்கே வந்து பெருக்கல் இருக்கிறதுனால நம்ம அடுத்த சைடுக்கு வரும்போது மைனஸ் இது வகுத்தலாக மாறிடும். அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 வரும். அப்போனா இந்த டி கணம் வந்து -5. இந்த -5 வந்து ஆரில் இருக்கும். ஓகேவா? நன்றி.